Hi friends, இந்த வீடியோவில் ஃபேஷியல் பிளேசெட் வந்து வீட்டிலே எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய பிளேசெட் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்விடேஷன் கார்டு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய எந்த ஒரு அட்டை வேணாலும் எடுத்துக்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பிளெயினாக கலராக இருக்கிற எந்த ஒரு இன்விடேஷன் கார்டு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன கலரில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம நிறைய க்ரீம் இருக்கிற மாதிரி ரெடி பண்ண போகிறோம். ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இந்த கலரில், அதாவது ஆரஞ்சு கலரில் இருக்கிற இன்விடேஷன் கார்ட்லேருந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. க்ரீம்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு இதை வந்து ஃபெவிகால் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒட்டிடலாம். இதுக்கு வந்து நீங்கள் ஸ்டாப்லர் பின் யூஸ் பண்ணி கூட பின் பண்ணிக்கலாம், அல்லது இந்த மாதிரி ஃபெவிகால் யூஸ் பண்ணியும் ஒட்டிக்கலாம். இதை வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதோட ஒரு சைடில் வந்து இந்த மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணி நல்லா அழுத்தி விட்டுருங்க. நம்ம வந்து அந்த க்ரீமோட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரியே கொண்டு வரணும். ஸோ அதனால் ஒரு பக்கம் மட்டும் இந்த மாதிரி அழுத்தி நல்லா ஒட்டி விட்டுருங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சைடை வந்து இந்த மாதிரி அந்த இன்விடேஷன் கார்டு மேலேயே வச்சு அந்த முன்பக்கம் வந்து என்ன ஷேப்பில் இருக்கோ அதே இதில் வந்து அதை வரைஞ்சிக்கோங்க. பென்சில்ட்டு வரைஞ்சிட்டு அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பெருசாக இன்னொரு ரவுண்டு வரைஞ்சிட்டு அதை வந்து தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம கரெக்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வரைஞ்சி விட்டோம்ல, அதை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ ஃபுல்லுமே இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு அதை வந்து மடக்கி விட்டுக்கோங்க. இதோட இன்னொரு பக்கம் வந்து அந்த ஆரஞ்சு கலரில் தான் இருக்குது இன்விடேஷன் கார்டு, உள்ளே வந்து ஒயிட் கலரில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மடக்கி விட்டுட்டு இந்த மடக்கி விட்ட இடத்துல வந்து நம்ம ஃபெவிகால் அப்ளை பண்ணி இதை வந்து அந்த ஒரு சைடு ஓப்பனாக இருக்குல்ல, அந்த இடத்துல இந்த மாதிரி ஒட்டிடணும். ஸோ இந்த மாதிரி ஒட்டும்போது நமக்கு அந்த இடம் க்ளோஸ் ஆயிரும். அதே நேரத்தில் அதே கலரில் இன்விடேஷன் கார்டில் ஒட்டும்போது ஒன்று போல் நமக்கு அந்த க்ரீம் மாதிரியே கிடைக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி இன்விடேஷன் கார்டில் கட் பண்ணி அதில் வந்து ஒட்டிக்கோங்க. இது வந்து கரெக்டான ஷேப்பில் இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல கரெக்டாக நிற்கும். ஸோ அதனால் பார்த்து கவனமாக கட் பண்ணி ஒட்டிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா காய விட்டுட்டு இன்விடேஷன் கார்டில் இந்த மாதிரி சின்னதாக ஒரு பீஸ் வந்து கட் பண்ணிக்கோங்க. இதை வந்து குட்டியாக ரோல் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து நம்ம பென்சில் யூஸ் பண்ணி கூட அழகாக ரோல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு இதோட எண்டையும் ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ரீமில் மேலே வந்து இந்த மாதிரி நம்ம ஒட்டிடலாம். நமக்கு அந்த க்ரீம் டியூப் வந்து இந்த மாதிரி தானே இருக்கும். ஸோ அதனால் அழகாக நம்ம இன்விடேஷன் கார்ட்லேயே இந்த மாதிரி ரெடி பண்ணிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து மூடி மாதிரி ரெடி பண்ணணும். ஸோ அதே இன்விடேஷன் கார்டில் ரெக்டாங்கிள் ஷேப்பில் இந்த மாதிரி சின்னதாக ஒரு பீஸ் வந்து கட் பண்ணிக்கோங்க. இதை வந்து மேலே வச்சு ரோல் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு கரெக்டாக மூடி மாதிரி மூடுனா அதில் வந்து நிற்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி ரோல் பண்ணி பார்த்துட்டு அந்த எண்டில் வந்து ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க. இந்த மாதிரி ஒட்டிட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு அந்த இன்விடேஷன் கார்ட்லேயே மேலே வச்சு ரவுண்டாக வரைஞ்சிட்டு அதை கூட நீங்கள் கட் பண்ணி அப்படியே ஒட்டிடலாம். அல்லது அதில் ஃபெவிகால் அப்ளை பண்ணி இது மேலே ஒட்டிட்டு கொஞ்சம் நேரம் காஞ்சதுக்கப்புறமா அந்த ஷேப்புக்கு அதை வந்து நீங்கள் கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து அழகாக ஒரு க்ரீம் டியூப் வந்து ரெடி பண்ணியாச்சு. நிஜமான ஒரு க்ரீம் மாதிரி நம்ம இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி அதுலேருந்து வர்ற மாதிரி இதை யூஸ் பண்ணி அழகாக விளையாடலாம். இப்போ இதில் வந்து நமக்கு பார்த்திங்கன்னா 6 டியூப் வேணும். ஸோ 6மே நான் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு கலர் இன்விடேஷன் கார்ட்லேருந்து கட் பண்ணி இதே மெத்தடில் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ தான் நமக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், கலராக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி நான் 6 இது வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிற கலரில் வந்து இந்த மாதிரி 6 டியூப் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து இதில் ஒவ்வொன்றுலையும் நம்ம ஒவ்வொன்று எழுத போகிறோம். நம்ம ஃபேஷியல் பண்ணுறதுக்கு 6 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ஸ்டெப் 1 ஸ்டெப் 2ன்னு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று யூஸ் பண்ணணும். ஸோ அதோட நேம்ஸ் எல்லாமே இதில் வந்து எழுதிடலாம். ஃபஸ்ட்டு வந்து இதோட பிராண்ட் நேம் எழுதணும். அதுக்கு வந்து நம்ம சேனலோட நேம் நான் யுக்ஷிக்னு எழுதியிருக்கேன். அப்புறம் வந்து நம்ம ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறது கோல்டன் ஃபேஷியல் கிட்டு. ஸோ அதனால் கோல்டு ஃபேஷியல்னு எல்லாத்துலேயுமே நம்ம எழுதிக்கலாம். அடுத்து வந்து நான் ஃபஸ்ட்டு ஒன்றில் வந்து ஸ்டெப் 4க்குரியது எழுதிட்டேன். அதில் வந்து என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா கோல்டு க்ரீம்னு எழுதியிருக்கேன். அடுத்து வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்க்குரியது எழுதுகிறேன். இதில் வந்து கிளென்சர் அண்ட் டோனர்னு எழுதியிருக்கேன். இதுலேயுமே அந்த கோல்டு ஃபேஷியல்னு எழுதிட்டு அப்புறம் வந்து ஸ்டெப் 1 எழுதியிருக்கேன். கீழே வந்து ஆல் ஸ்கின் டைப்ஸ்னு எழுதியிருக்கேன். ஸோ இது வந்து காமனாக எல்லாத்துலேயுமே நம்ம வந்து கீழே ஆல் ஸ்கின் டைப்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். கோல்டு ஃபேஷியலுங்கிறது எல்லாத்துலேயுமே எழுதிடலாம். பிராண்ட் நேம் யுக்ஷிக்குங்கிறதையும் எல்லாத்துலேயும் எழுதிடலாம். அடுத்து வந்து ஸ்டெப் 2க்கு வந்து கோல்டு ஸ்க்ரப்னு எழுதிடலாம். அடுத்து ஸ்டெப் 3ல் வந்து கோல்டு ஜெல்லுன்னு எழுதிடலாம். அப்புறம் ஸ்டெப் 4 வந்து நம்ம ஃபஸ்ட்டே ரெடி பண்ணிட்டோம். அதில் வந்து கோல்டு க்ரீம்னு எழுதியிருக்கோம். அடுத்து 5th ஸ்டெப்புக்கு வந்து கோல்டு பீல் ஆஃப் மாஸ்க்னு எழுதிடலாம். அப்புறம் ஸ்டெப் 6க்கு வந்து மாய்ஸ்சரைசர்னு எழுதிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றிலையும் நம்ம வந்து ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி அழகாக எழுதிடலாம். இதில் வந்து இன்னும் நீங்கள் கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு கலர் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி எழுதிக்கலாம்.
இந்த இது எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இன்விடேஷன் கார்டில் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். உங்ககிட்ட இந்த மாதிரி இன்விடேஷன் கார்டு இல்லை அப்படின்னா நீங்கள் பேப்பரில் கூட அழகாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுவுமே சூப்பராக இருக்கும். இன்விடேஷன் கார்டுனால் நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், பேப்பர்னால் கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. பட் நீங்கள் பேப்பர்லேயும் இந்த மாதிரி அழகாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம 6 க்ரீம் வந்து ரெடி பண்ணியாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் கலரில் இன்விடேஷன் கார்டில் இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு சைடில் இந்த மாதிரி சின்னதாக பாதியை கட் பண்ணி விட்டுட்டு அந்த இடத்துல ஃபெவிகால் அப்ளை பண்ணி இதை வந்து சேர்த்து இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு அடுத்து வந்து இதை இப்படியே கட் பண்ணி விட்டுருங்க. அதாவது ஒரு ஸ்பூன் மாதிரி நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம். ஸோ அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்தால் அழகாக நமக்கு ஒரு ஸ்பூன் மாதிரி அட்டையிலே ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு அந்த ஸ்பூனோட எண்டுலேயுமே கொஞ்சம் வளைவாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து அட்டையில் அழகாக ஒரு ஸ்பூன் வந்து ரெடி பண்ணியாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்விடேஷன் கார்டில் ஒரு பாதி அட்டையாக எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி நம்ம கோன் மாதிரி மடிப்போம்ல, ஸோ அந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு நான் வந்து ஸ்டாப்லர் பின் யூஸ் பண்ணி பின் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பின்னும் பண்ணிக்கலாம் அல்லது ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். ஃபெவிகால்னால் நமக்கு அது காயிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸ்டாப்லர் பின்னை நம்ம டக்குன்னு அதை பின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கலாம். அதாவது மேலே வந்து ஒன்று போல் வர்ற மாதிரி பார்த்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து வந்து அடியில் அந்த கோன் ஷேப்பில் இருக்குல்ல, அதையுமே கட் பண்ணி விட்டுருங்க. இது வந்து நமக்கு ஒரு பவுல் மாதிரி ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதனால் கீழேயும் நமக்கு இந்த மாதிரி கட் பண்ணி விட்டால் தான் அந்த பவுல் வந்து கீழே வச்சா நிற்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. மேலேயும் கீழேயுமே ஈக்குவலாக ஒன்று போல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதோட அடியில் வந்து குட்டி குட்டியாக கொஞ்சம் தூரத்துக்கு வந்து நம்ம கட் பண்ணி விட்டுக்கணும். அந்த க்ரீம் ரெடி பண்ணதில் அதில் மேலே க்ளோஸ் பண்ணுறதுக்கு கட் பண்ணி விட்டோம்ல, ஸோ அந்த மாதிரி இதில் வந்து அடியில் குட்டி குட்டியாக கொஞ்சம் தூரத்துக்கு மட்டும் கட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லுமே கட் பண்ணி விட்டுட்டு அதை வந்து உள்ளே கூடி மடக்கி விட்டுருங்க. இந்த மாதிரி மடக்கி விட்டு இந்த இடத்துல வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இது மேலே வந்து நம்ம ஒரு அட்டையை வந்து ஒட்டிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒட்டும்போது அந்த பவுலோட ஷேப்புக்கு நமக்கு கரெக்டாக கிடைக்கும். ஸோ ஒட்டிட்டு இதை வந்து ஒரு 2 மினிட்ஸ் காய விட்டுருங்க. காஞ்சதுக்கப்புறமா அந்த ஒட்டியிருக்க அட்டையை வந்து அதே ஷேப்புக்கு கட் பண்ணி விட்டுருங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து நம்ம ஒட்டினது தெரியாமல் இருக்கிறதுக்கு அந்த இடத்துலையும் ஒரு அட்டையை வந்து ரவுண்டாக கட் பண்ணி உள்ளே வந்து ஒட்டிடலாம். ஸோ அவ்வளோதான், ஈஸியாக அழகாக அட்டையிலே நம்ம வந்து ஒரு பவுல் மாதிரி ரெடி பண்ணிடலாம். இதில் வந்து நம்ம க்ரீம்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த பவுலையும் ஸ்பூனையும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் கலர் இன்விடேஷன் கார்டு அட்டையில் சின்னதாக வளையல் யூஸ் பண்ணி 2 சர்க்கிள் வந்து வரைஞ்சிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சின்னதாக 2 ரவுண்டு வந்து வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு இதை வந்து தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு இதில் வந்து க்ரீன் கலர் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி சுற்றிலாம் அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. டார்க் க்ரீனும் கொடுத்துக்கலாம், லைட் க்ரீனும் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொடுத்துட்டு அடுத்து உள்ளே பென்சில்ட்டு சின்னதாக அந்த விதைலாம் இருக்கிற மாதிரி வரைஞ்சிக்கோங்க. அதாவது இது வந்து நம்ம ஃபேஷியல் பண்ணும்போது கண்ணில் வைப்பாங்கள்ல, குக்கும்பர் வைப்பாங்கள்ல, அதுக்காக இது வந்து ரெடி பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி வரைஞ்சிட்டு இது ஃபுல்லுமே லைட்டாக க்ரீன் கலரில் இருக்கிற மாதிரி கொஞ்சம் கலர் பண்ணிக்கோங்க. கலர் பண்ணிவிட்டு அவ்வளோதான், குக்கும்பர் வந்து ரெடி பண்ணியாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா உள்ள நூல் எடுத்திருக்கேன். இதை வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக விரலில் வந்து சுற்றிக்கோங்க. நிறைய டைம் சுற்றிட்டு அந்த எண்டை வச்சு அதை வந்து முடிச்சு போட்டுக்கோங்க. நல்லா டைட்டாக முடிச்சு போட்டுட்டு அப்புறமா அந்த ஒரு எண்டில் வந்து அது மடங்கி இருக்குல்ல, அதை வந்து கட் பண்ணி விட்டுருங்க. ஈக்குவலாக கட் பண்ணி விட்டுட்டு அப்புறமா இன்விடேஷன் கார்டில் ஒரு அட்டை எடுத்திருக்கேன். அதை வந்து இது மேலே சேர்த்து வச்சு நல்லா டைட்டாக, எவ்வளோ டைட்டாக ரோல் பண்ண முடியுமோ அவ்வளோ டைட்டாக ஃபெவிகால் அப்ளை பண்ணி ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு அந்த எண்ட்லேயும் ஃபெவிகால் அப்ளை பண்ணி அதை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான், இது வந்து ஒரு குட்டியாக ஒரு ப்ரஷ்ஷு மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த ஒயிட் கலரில் இருக்கிற இடத்துல வந்து நம்ம ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணிக்கலாம். நான் வந்து சிம்பிளாக பிளாக் கலர் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி மேலேயும் கீழேயும் கலர் பண்ணிவிட்டு நடுவில் வந்து ப்ரஷ்ஷுன்னு எழுதியிருக்கேன். ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி உங்களுக்கு பெருசாக வேணும் அப்படின்னா அட்டையை வந்து இன்னும் கொஞ்சம் நீளமாக கட் பண்ணிவிட்டு இதில் வந்து ரோல் பண்ணிக்கலாம். இதில் வந்து அட்டை இல்லை அப்படின்னாலும் நீங்கள் பேப்பர் யூஸ் பண்ணி கூட நிறைய டைம் நல்லா ரோல் பண்ணி டைட்டாக ரெடி பண்ணி ப்ரஷ் வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ இதை வந்து நம்ம ஃபேஷியல் செட்டில் ஃபேஷியல் பண்ணும்போது முகத்தில் வந்து அந்த க்ரீம்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த ப்ரஷ்ஷை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸில் வந்து மாஸ்க் மாதிரி நம்ம செட் பண்ணுறதுக்கு யாருக்கு வந்து இது நம்ம ரெடி பண்ணுறோமோ அவங்களோட ஃபேஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒயிட் கிளாத்தில் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு அந்த கண்ணுக்கு மட்டும் கேப் விட்டு கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இதை வந்து நம்ம மாஸ்க் மாதிரி முகத்தில் அப்ளை பண்ணி குழந்தைங்க விளையாடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ வரைக்கும் நம்ம ஃபேஷியல் செட்டுக்காக ரெடி பண்ண எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஃபேஸ் மாஸ்க் ரெடி பண்ணியிருந்தோம், 6 விதமான க்ரீம் ரெடி பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து குக்கும்பர் 2 பீஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து ப்ரஷ்ஷு ரெடி பண்ணியிருக்கோம்.
அடுத்து ஸ்பூனு, பவுல் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நம்மக்கிட்ட இருக்க இன்விடேஷன் கார்ட்லேருந்தே அழகாக இது எல்லாமே ரெடி பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து இது எல்லாத்தையுமே நம்ம வைக்கிறதுக்கு ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் எடுத்துருக்கேன். இது வந்து நம்ம ஸ்வீட்லாம் வாங்கும்போது இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸ் கிடைக்கும். இதில் வந்து ஒரு ஒயிட் பேப்பரில் ஃபேஷியல் செட்டுன்னு எழுதி ஒட்டிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒட்டிட்டு நம்ம இப்போ வரைக்கும் ரெடி பண்ண எல்லாத்தையுமே இதுக்குள்ளே எடுத்து வச்சிடலாம். ஸோ இப்போ வந்து இதை யூஸ் பண்ணி எப்படி விளையாடுறது அப்படின்ட்டு பாப்பா வந்து விளையாண்டு காட்ட போகிறா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு க்ரீமை எடுத்து அந்த பவுலில் வச்சுக்கிறா. அப்புறம் அந்த ப்ரஷ்ஷை வச்சு மிக்ஸ் பண்ணி அதை வந்து அவளோட டெடி பியருக்கு வந்து அப்ளை பண்ணுறா. ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸ் மாஸ்க் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, ஸோ அதை வந்து அதோட ஃபேஸில் வச்சுட்டு அப்புறம் அந்த குக்கும்பர் 2 பீஸையும் அதோட கண்ணில் வச்சுட்டா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்கள் பொம்மைக்கு கூட இதை வந்து யூஸ் பண்ணி விளையாடலாம். அதோட தலையில் வந்து சின்னதாக டவல் வந்து கட்டி விட்டுருக்கா. ஃபேஷியல் பண்ணும்போது முடியில் படாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு டவலை வந்து நம்ம மேலே கட்டி விட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி ஈஸியாக ஒரு ஃபேஷியல் செட் வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ஹாப்பியாக விளையாடுவாங்க. ஸோ இந்த ஃபேஷியல் செட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ஃபேஷியல் செட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.